ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த இடம் வந்து புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் அம்மா வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து வடைப்பருப்பு ஊற வச்சுருந்தாங்க. இப்போ அதுதான் எங்கள் அம்மா ஆட்டிகிட்டு இருக்காங்க. நான் எப்போ வந்தாலுமே எங்கள் அம்மா எனக்கு வடை சுட்டு தருவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் செஞ்சு கொடுத்தாங்க. பருப்பு நல்லா எல்லாத்தையும் ஆட்டிட்டாங்க. இப்போ நான் வந்து வெங்காயம், வரமிளகா, ஒரு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பிசைஞ்சி வடை நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுடுறேன். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் உருண்டை பிடிச்ச பருப்பு வடையை அதில் தட்டி எண்ணெயில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இன்னொரு சைடு நல்லா திருப்பி நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் வடை நல்லா சூப்பராக இருக்கும். அது வெந்துட்டு இருக்கட்டும்னு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தேன். வெங்காயம், பூண்டு இதில் உரிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு. மருமகன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே வடை வெந்துடுச்சு. இப்போ அதை திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துடுச்சு. எங்கள் அம்மா எப்பயுமே வந்து வடை செஞ்சால் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அம்மா செஞ்ச வடைனாலே சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்தா சாப்பிட்டாங்க, எங்கள் மம்மிக்கும் கொடுத்தா சாப்பிட்டாங்க. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ கறி நல்லா வெந்துட்டு இருக்குது. ஏன்னா சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கலை நான். இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ கழுவிட்டு அரிசி அதில் கொட்டி குக்கர் மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். எப்பயுமே நான் செஞ்ச பிரியாணினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னையே செய்ய சொல்லுவாங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.